ஹாய் மக்களே, இது உங்கள் ஜோ. வெல்கம் டு another program of Blah Blah with Joe. மக்களே, இன்றைக்கி நம்மளோட ப்ரோக்ராமுக்கு போகிற முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ கைஸ். இங்கே இருக்கிற எவ்வளோ பேருக்கு நடிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது? ஏன்னா ஒரு நல்ல நடிகன் ஆகணும்னா வெறும் நடிப்பு மட்டும் கற்றுக்கிட்டா பத்தாது. நடிப்போடு சேர்ந்துருக்கிற மற்ற கலைகள் அதையும் படிக்கணும். அதாவது மியூசிக், லைட்டிங், எடிட்டிங், கேமரா, டைரக்ஷன், இது எல்லாமே படித்தாதான் ஒரு நல்ல நடிகன் ஆக முடியும். இந்த எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்குற ஒரு இடம் தான் தியேட்டர் லேப் ஆக்டர்ஸ் ஒர்க் ஸ்டேஷன். உங்களுக்கும் இங்கே வந்து கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குன்னா அவங்க இந்த மாதம் மே 11லேருந்து மே 20th வரை ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸில் யார் வேணாலும் சேரலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க யார் வேணாலும் சேரலாம். உங்களுக்கும் இங்கே சேரணும்னு ஆசையாக இருக்குன்னா கீழே இருக்க இப்போ இந்த போஸ்டரில் இருக்கிற இந்த லிங்க்கோ இல்லை கான்டாக்ட் நம்பரோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, மூவிங் ஃபார்வர்ட். மக்களே, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களை வந்துட்டு ஒரு 33 வருஷம் பின்னாடி கூப்பிட்டு போகிறேன். அன்றைக்கி அப்போ காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1991 1991 சரிங்களா? அது வந்து ஒரு தீபாவளி பண்டிகை நாள். அன்னைக்கு நம்ம ஊருக்காரங்க வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு பட்டாசெல்லாம் வெடித்து பூஜைகள்லாம் முடித்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம தீபாவளி நாள் பண்ணுற ஒரு எல்லாருமே அங்கே பண்ணுற ஒரு விஷயந்தான் குடும்பத்தோடு போயிட்டு தியேட்டரில் ஒரு படம் பார்க்குறது. ஸோ எல்லோரும் கிளம்பி போய் தியேட்டருக்கு போயிருக்காங்க. அங்கே தியேட்டருக்கு போய் நிற்கும்போது அங்கே வந்துட்டு 2 போஸ்டர்ஸ் இருக்குது. ஒரு தளபதி போஸ்டர், ஒரு குணா போஸ்டர். ஆமாங்க, இங்கே இருக்கிறவங்க எவ்வளோ பேருக்கு இது தெரியுன்றது எனக்கு தெரியாது. தளபதியும் குணாவும் ஒரே நாள் ரிலீஸ் ஆன படம். நவம்பர் 5th 1991 இந்த 2 படமுமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் அதில் ஒரு படம் தளபதி வந்துட்டு செம்ம ஹிட் ஆனப்போ குணா வந்துட்டு இட் வாஸ் அன் ஆவரேஜ் படம், பிலோ ஆவரேஜ் படம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட படம், ஒரு தலைவரோட படம், ஒரு உலக நாயகரோட படம், அது எப்படி ஒரு படம் வந்து ஹிட் ஆனப்போ இன்னொரு படம் எப்படி ஃப்ளாப் ஆச்சுன்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மறுபடியும் நம்ம அந்த தியேட்டரில் தான் இருக்கோம். சினிமா தியேட்டரில் குடும்பத்தோட ஃபேமிலியோட எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த காலகட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே இந்த படம் பார்க்க வரும்போது வேணா பப்ளிசிட்டின்றது ஒரு படத்தோட பப்ளிசிட்டி மார்க்கெட்டிங்கிறது ஒரு படத்தோட போஸ்டர் தாங்க. இந்த போஸ்டரில் தான் நம்மளுக்கு தெரிய வரும் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, யாரோட டைரக்ஷனு, மியூசிக்கு எல்லாமே இந்த போஸ்டர்லேருந்து தான் தெரிய வரும். ஸோ குடும்பத்தோட எல்லாரும் வந்து அங்கே நிற்கும்போது போஸ்டர் 2 போஸ்டர் இருக்குது. ஒரு தளபதி போஸ்டர், ஒரு குணா போஸ்டர். தளபதி போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், மம்முட்டி, ஷோபனா, ஸ்ரீவித்யா, ஜெய்சங்கர், நாகேஷ், இவ்வளோ பேர். ஆனால் அதே டைம் குணா படத்தில் ஒரே கமல்ஹாசன். அதுவும் என்ன மாதிரி கமல்ஹாசன் இதுவரை நம்ம பார்க்காத ஒரு கமல்ஹாசன். மூஞ்சியெல்லாம் அசிங்கமாக அழுக்கு பிடிச்சி அது கமல்ஹாசனா இல்லையான்றதே தெரியாமல் இருக்கிற மாதிரி ஒரு கமல்ஹாசன். ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் விச் டர்ன்ட் இன் ஃபேவர் ஆஃப் தளபதி அண்ட் விச் வாஸ் அ ப்ராப்ளம் ஃபார் குணா. ஏன்னா அந்த போஸ்டரில் பார்க்கும்போதே நம்மளுக்கு இது இந்த சைடில் ஒரு ஸ்டார் காஸ்ட் படம், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அது என்ன படம்னே தெரியாத ஒரு படம், அது மாதிரி போஸ்டர். ஸோ நிறைய பேர் அந்த போஸ்டரை பார்த்தே நிறைய பேர் தளபதிக்கு போயிட்டாங்க. ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் குணாக்கு போனாங்க. இதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இது ஆகிறதுக்கு. 2வது ஒரு ரீசன் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர்ஸ். மியூசிக் டைரக்டர் எடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 படத்துமே இளையராஜா தான் மியூசிக் டைரக்டர். ஸோ சாங்ஸ் வைஸ், மியூசிக் வைஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனால் படத்தோட டேரக்டர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா தளபதிக்கு ஒரு மணிரத்னம், குணாக்கு ஒரு சந்தான பாரதி. மணிரத்னம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேஷனல் லெவல் ரெக்கக்னேஷன் வாங்கின ஆள். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த மௌனராகம், நாயகன், இந்த படம் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆகி அவருக்கு வந்து ஒரு நேஷனல் லெவல் ரெக்கக்னேஷன் கொடுத்த ஒரு டேரக்டர். ஆனால் இந்த சைட் சந்தான பாரதி பார்த்தா நிறைய பேருக்கு அவர் ஆக்டராக தெரியும். ஆனால் டேரக்டராக பார்த்தீங்கன்னா ஹி வாசன்ட் அ பிக் டேரக்டர். ஒரு கே பாலச்சந்தர் மாதிரியோ, ஒரு பாரதி ராஜா மாதிரியோ, இல்லை ஒரு மணிரத்னம் மாதிரியோ ஒரு பெரிய ஒரு டேரக்டர் கிடையாது. சரிங்களா? ஸோ that was another factor. இங்கே வந்துட்டு ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ் டேரக்டர் இருக்காங்க, இங்கே வந்துட்டு அண்ட் ஓகே டேரக்டர் இருந்தப்போ that proved as the second factor in favor of தளபதி. 3வது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் அந்த காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி நம்ம வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ ஒரு படம் எல்லாம் நம்ம போய் பார்க்க மாட்டோம். சரிங்களா? அந்த காலத்தில் ஆளுங்களுக்கெல்லாம் இல்லை, வருஷத்துக்கு 1-2 படம், அதுவும் மோஸ்ட்லி இந்த பண்டிகை நாள் அன்றைக்கி தான் போய் பார்ப்பாங்க. போகும்போது ஏதாவது ஒரு படம் பார்க்குறதுக்கு, ஏன்னா ஃபேமிலி போது ஏதாவது ஒரு படம் பார்க்குறதுக்கான காசு, அவங்களுக்கு சேலரி, அந்த அபிலிட்டி டு வாட்ச் மூவி. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற காசில் நம்ம ஒரு படம் தான் பார்க்க முடியும். இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லா ரிலீஸ் ஆகிற எல்லா படமும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அது மாதிரி இருந்தப்போ
ஒருத்தங்க வந்து பார்த்தப்போ இந்த படத்தில் இருக்கிற ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைட்டுக்கு ஃபைட் இருக்குது, ரொமான்ஸுக்கு ரொமான்ஸ் இருக்குது, சாங்குக்கு சாங் இருக்குது. ஏன்னா தளபதி வாஸ் ஃபாலோயிங் அ செட் பேட்டர்ன். ஒரு ரெகுலர் ஸ்டோரி எப்படி இருக்கணுமோ அது மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுற ஸ்டோரி லைன் தான் தளபதி கிட்ட இருக்குது. வேறஸ் குணா படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸ்பீரிமெண்டல் நேச்சர். அந்த படத்தில் ஒரு ஸ்டோரி லைன் படி பார்த்தா கமல்ஹாசன் நிஜமாவே பைத்தியம் பிடிச்சவனா இல்லைனா அவன் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கிறவனா என்னன்னே புரியல ஆளுங்களுக்கு. ஏன்னா இட் வாஸ் அ மூவி ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்டல் நேச்சர். அதால தான் ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே நிறைய பேர் வந்துட்டு, ஏன்னா கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக ஃபுல் லாபம் பார்க்க அந்த காலகட்டத்தில் பார்த்தா ஆளுங்க அதான் கொடுக்குற காசுக்கு எனக்கு ஃபுல் லாபம், ஃபுல் என்ன சொல்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கணும். ஸோ எல்லாருமே பார்த்தப்போ தளபதி படம் தான் அது கொடுக்கணும்னு நினச்சிட்டு எல்லாரும் அங்கே போயிருந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் தான் ஒர்க் இன் ஃபேவர் ஆஃப் தளபதி அண்ட் விச் டிட் நாட் ஒர்க் இன் ஃபேவர் ஆஃப் குணா படம். ஓகே, ஆனால் 33 வருஷம் கழிச்சு இன்னைக்கு 2024 பார்த்தீங்கன்னா இந்த 2 படமே கல்ட் ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ண படம் தான். தளபதி அதோட பாட்டால் கல்ட் ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணியிருக்குன்னா, குணா வந்து அதோட ஸ்டோரி கண்டென்ட், சாங்ஸு எல்லாம் வச்சும் இன்றைக்கி அது வந்து ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணியிருக்கு. எங்கள் எக்ஸ்பீரிமெண்டல் படம்னாலே அப்படி தானுங்க. சம்டைம்ஸ் அது சக்ஸஸ் ஆகலாம், சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகலாம், இல்லைனா சம்டைம்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு சக்ஸஸ் ஆகலாம். குணா இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தட். இன்றைக்கி குணா படத்தை வந்து நிறைய பேர் ரீவிசிட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்த நிறைய படங்கள், மஞ்சுவேல் பாய்ஸ் எல்லாமே அதிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்த படங்கள் தான். இன்றைக்கி அதால் குணா வந்து நிறைய பேசப்படுது. சரிங்களா? ஸோ தட்ஸ் வை ஐம் சேயிங், சினிமான்றது நம்ம அன்னைக்கோட அதோட ஃபேஸ் வேல்யூ வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. இன்றைக்கி அந்த படம் வந்துட்டு நம்மளுக்கு புரியாமல் இருக்கலாம், இல்லை ஃப்ளாப்பாக இருக்கலாம். நான் பல வருஷம் கழிச்சு இன்றைக்கி ஃப்ளாப்பான பல படங்களும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 20-30 இயர்ஸ் லேட்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பெரிய ஹிட்டாக ஒரு கல் ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. சினிமா இஸ் சச் அ திங். எப்போ நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கணுமோ அப்போல்லாம் அதை அப்ரிஷியேட் பண்ணாது. எப்போ நம்மளே மறந்து போயிடுவோம் அப்போல்லாம் அந்த படத்தை. கமல்ஹாசன் சந்தானம் பார்த்து இப்போ குணா பற்றி நிறைய பேசுகிறாங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க, சார் நாங்கள் இதை ரிலீஸ் பண்ண டைமில் இந்த அளவுக்கு ரிசப்ஷன் எதிர்பார்த்தோம், எனக்கு கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ரிசப்ஷன் சந்தோஷம்தான். மேபி அமௌண்ட் வைஸ் அவங்களுக்கு பெரிய லாபமாக இருக்காது, பட் மனசோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வைஸ் கண்டிப்பாக குணா வுட் பி டூயிங் a lot of happiness for that. சரிங்களா? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, என் உயிர். பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, 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 புனிதமானது. உங்களுக்கு எங்களை பிடிக்கல இல்ல? நீங்க பெரிய எடுத்து பிள்ளை, படிச்சிருக்கீங்க, வசதியான குடும்பம். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்லா செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஆமா, பிடிக்காது. அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார், வருஷாதீங்க. மரியாதை சூர்யா, பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமா? ஸோ யா, இதுதான் ஐ வாண்டட் டு டிஸ்கஸ் டுடே. அண்ட் ஸோ இந்த 2 படங்களோட கதைகளும் உங்களுக்கு தெரியும், இந்த 2 படமும் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனாலும் இந்த படத்தோட லிங்க்ஸ் கண்டிப்பாக நான் போடுறேன். உங்களோட வியூஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ as to why these 2 movies performed like this, or do you think
குணா ஸ்டில் isn't a great movie or தளபதி was a great movie அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். we'll discuss about this. ஓகேங்களா? Okay, until I meet you guys in another video, this is your Joe signing off from Blah Blah with Joe. Bye bye.